வணக்கம். தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்களுக்கான வானிலை ஆய்வறிக்கை 2025 மே 13 செவ்வாய்க்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை மாலை 3 மணிக்கு பதிவு செய்யப்படுகிறது. இன்றைக்கு டெல்டா மாவட்டத்துக்குள்ள மழை வருவதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் பிற மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் நல்ல மழை பொழிவை கொடுக்கும். நம்ம டெல்டாவிற்கு நாளை தான் எதிர்பார்க்கிறோம். இருந்தாலும் நாளை அதிகாலை டெல்டா மாவட்டத்தில் குறிப்பாக இந்த வேதாரண்யம் பகுதியில் ஒரு மழை தெரியுது. அதிகாலையில் வேதாரண்யம், அதாவது தலைஞாயிறு ஒன்றியம், வேதாரண்யம் ஒன்றியம், முத்துப்பேட்டை இந்த பகுதி, அதாவது இந்த நாகப்பட்டினம் பட்டுக்கோட்டை கிழக்கு கடற்கரை சாலைக்கு கிழக்கு தென்கிழக்கே கொஞ்சம் மழை தெரியுது. உறுதி இல்லை, நம்ப வேண்டாம், ஆனால் வாய்ப்பு இருக்குது. நாளை அதிகாலையில் பார்ப்போம். ஆனால் நாளை அதிகாலை மழை பெய்யலைன்னா கூட கவலைப்படாதீங்க. நாளை இரவு, நாளை மாலையே டெல்டா மாவட்டத்தோட தஞ்சாவூர் மாவட்டம் முதல்ல மழை பிடிப்பை தொடக்கம். தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி பகுதி, பட்டுக்கோட்டை, ஒரத்தநாடு, தஞ்சாவூர் இந்த பகுதிக்கு முதல்ல மழை பிடிப்பை தொடக்கம். அடுத்தது திருச்சி மாவட்ட எல்லை பகுதி, கல்லணை, திருக்காட்டுப்பள்ளி, பூதலூர், வல்லம் இந்த பகுதிக்கு மழை பிடிப்பை தொடக்கம். அதனைத் தொடர்ந்து அப்படியே பட்டுக்கோட்டையிலிருந்து மதுக்கூர், முத்துப்பேட்டை, பெருகவழ்ந்தான், சித்தமல்லி, மன்னார்குடி இந்த பகுதிகளுக்கு மழை பிடிப்பை தொடங்கும் நாளை மாலைக்கு பிறகு முன்னிரவில். அதே நேரத்தில் நீடாமங்கலம் மற்றும் வலங்கைமான், கும்பகோணம், பாபநாசம் சுற்றுவட்டார பகுதி எல்லாமே, திருவையாறுலாம் நல்ல மழை பிடிப்பை தொடங்கிடும் நாளை இரவு முன்னிரவு. நாளை முன்னிரவுக்கு பிறகு நள்ளிரவுக்குள் ஒட்டுமொத்த டெல்டாவிற்கும் நல்ல மழை பொழிவு. வேதாரண்யம், கோடியக்கரை முனை வரைக்கும், தகட்டூர், கரியாப்பட்டினம், திருத்துறைப்பூண்டி, திருக்குவளை, கோட்டூர் மற்றும் நன்னிலம், பேரளம், மயிலாடுதுறை மாவட்டத்தோட குத்தாலம், சரி அப்படியே சீர்காழி, கொள்ளிடம், வைத்தீஸ்வரன் கோவில், திருக்கடையூர், பூம்புகார், தில்லையாடி, தரங்கம்பாடி எல்லாமே நல்ல மழை பொழிவு. வேளாங்கண்ணி, நாகப்பட்டினம், நாகூர் எல்லாமே நாளை 14ஆம் தேதி புதன்கிழமை இரவு நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். அந்த மழைப்பொழிவு நள்ளிரவுக்கு பிறகு விலகி மீண்டும் 15ஆம் தேதி மாலை மீண்டும் அடுத்த நாள் மழை எல்லாமே தென்மேற்கு மேற்கு திசையிலிருந்து தான் வரும். திருச்சி மாவட்ட பகுதியிலிருந்தும் தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு, புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு மழை வரும். அதே போல் அரியலூர் மாவட்ட பகுதியிலிருந்து கும்பகோணம் பகுதிக்கும் மயிலாடுதுறை மாவட்ட பகுதிக்கும் வரும். 15ஆம் தேதி மீண்டும் கனமழை பொழிவு இருக்கிறது, பரவலான மழை பொழிவு இருக்கிறது. 15ஆம் தேதி சென்னை, திருவள்ளூர் வரைக்கும் நல்ல மழை பொழிவை கொடுக்கும். மீண்டும் 16ஆம் தேதி மழை இருக்குது. இதே சரி மழை தாங்க. ஆனால் சில நாள் இந்த கோடியக்கரை முனையை மட்டும் ஒடுக்கும். ஏன்னா அதிராமப்பட்டினம், கோடியக்கரை இடைப்பட்ட பகுதியில் நுழையக்கூடிய காற்று புதுக்கோட்டை, திருச்சி மாவட்டத்தில் வரக்கூடிய மழையை, பட்டுக்கோட்டை வர வேண்டிய மழையை ஒரத்தநாடு நோக்கி தள்ளும். ஒரத்தநாடு வர வேண்டிய மழையை மன்னார்குடி, குடவாசல், நன்னிலம் பகுதி நோக்கி தள்ளும். காரணம் இந்த தெற்கு காற்று மழையை உண்டு பண்ணுறதும் அதுதான், அதை வடக்கு நோக்கி தள்ளுறதும் அதுதான். ஆகவே தள்ளலாம். ஆனால் சில நாட்கள், பெரும்பாலான நாட்கள் தஞ்சாவூருக்கு வந்துடும், திருவாரூர் மாவட்ட மேற்கு பகுதிக்கு வந்துடும், கும்பகோணம் பகுதிக்கு வந்துடும், மயிலாடுதுறைக்கு வந்துடும், திருவாரூர் வடக்கும் வந்துடும். இந்த நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம், திருத்துறைப்பூண்டி, தலைஞாயிறு பகுதிக்கு மட்டும் நாளை உறுதி, 14ஆம் தேதி உறுதி, 15ஆம் தேதி உறுதி. 16க்கு பிறகு பல நாட்கள் இருக்கிறது. பல நாட்கள் எட்டும், சில நாட்கள் எட்டாது. அந்த எட்டாவது நாட்கள் எந்த என்பது அப்பப்போ அறிவிக்கலாம் அடுத்தடுத்து ஒவ்வொரு நாளும். ஆனால் மழைப்பொழிவு பெரும்பாலான நாட்கள் டெல்டாவிற்கு உண்டு. தொடர்ந்து தினசரி அப்டேட்ஸோடு இணைந்திருந்து வானிலையிலிருந்து விவசாயம் செய்து அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இரவு தான் வரும், மாலைக்கு மேலே தான் மழை வந்தால் 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் தான் மழை. விடிய விடிய பெய்கிற மழை இல்லை. ஆனால் விடிய விடிய அருகே பெய்து கொண்டே இருக்கும், ஒதுக்கி ஒதுக்கி. ஆனால் ஒரு இடத்துல 1 முறை 2 முறை தான் பெய்யும். ஒரு 2 மணி நேரம் 1 மணி நேரம் சில இடங்களில் பெய்யும். இப்படி மழை பொழிவுகள் இருக்கிறது. அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள். நன்றி.